சுவாதி நட்சத்திரம் எப்போ கர்ஜிக்கும், அதாவது எப்போ இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்துட்டு தொழில் ரீதியாக ரொம்பவே வந்து மன உளைச்சலில் இருப்பாங்க. சின்ன பசங்களுக்கு தெரியாது. எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் சுவாதி நட்சத்திரம் இருக்குதோ அவங்க வீட்டில் வந்துட்டு ஆயில் பங்கம் கொண்டவர்கள் உண்டு. 60 வயசுக்குள்ளே இறந்து போகிறது ஆயில் பங்கம். ஒரு 65-70 இருக்கிறாங்க, நோ ப்ராப்ளம். அப்போ இவர்களுக்கு நிரந்தரமான வேலை தொழில் அமையாது. ஏன்னா போன ஜென்மத்தில் இவர்கள் வந்து வேலை தொழிலுக்கு வந்து துரோகம் செய்தவர்கள், ஏமாற்றியவர்கள் பேர். சனி என்றால் ஒரு கால் அங்கீனம் கொண்டவர் சனி பகவான். அப்போ காலில் செய்கிறது வந்து டெய்லர் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ அந்த வீட்டில் வந்துட்டு டெய்லரிங்கும் சம்மந்தப்படும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் சுற்றி இருக்கிறவங்களாம் எதிரிகள் ஆகிடுவாங்க. கடன் எவ்வளோ சம்பாதிச்சாலே அவங்க வந்துட்டு வளர்ச்சி அடைய மாட்டாங்க. கடன் அப்படின்ற ஒரு சூழல்லே இருப்பாங்க. ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைக்குட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதி தானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம நட்சத்திரங்களின் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்துட்டு சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் எப்போ கர்ஜிக்கும், அதாவது எப்போ இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்துட்டு தொழில் ரீதியாக ரொம்பவே வந்து மன உளைச்சலில் இருப்பாங்க. சின்ன பசங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய வேலை தொழில் அப்படின்ற காலகட்டத்தில் பார்க்கும்போது அவர்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லாத ஒரு சூழலையும் நிரந்தரமான தொழில் இல்லாத ஒரு சூழலையும் ஏற்படுத்தும். அப்போ அவர்களுக்கு என்ன மாதிரியான வேலை தொழில் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். எந்த லைனில் படிக்கலாம், அவங்க வீட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்து கொள்வது சிறப்பு அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை வீட்டில் ஒரு குழந்தையோ ஒரு ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவி யாரோ ஒருத்தர் வந்து சுவாதி நட்சத்திரம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நிச்சயமாக அவங்க நாய் வளர்க்க மாட்டாங்க. வளர்த்தா இறந்துரும் இல்லை ஓடிடும். சார் வளர்த்தோம் சார், நாய் வளர்த்தோம், 2 நாய் இறந்துருச்சு, 3 நாய் ஓடி போச்சு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நிரந்தரமான நாய் வந்து அந்த இடத்துல நிரந்தரமாக தங்காது. இப்போ வளர்த்துட்ருக்கோன்னா இதுக்கு முன்னால் எத்தனை இறந்துருச்சு ஓடிச்சு, அதுதான் விஷயம். இப்போ என்ன இங்கே சொல்ல வரோன்னா, நாய் இறந்துடுது ஓடி போயிடுது அப்படின்னா, இறந்துடுது அப்படின்னாலே வந்துட்டு ஆயில் இஷ்யூன்னு பேர். அப்போ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் சுவாதி நட்சத்திரம் இருக்குதோ அவங்க வீட்டில் வந்துட்டு ஆயில் பங்கம் கொண்டவர்கள் உண்டு. 60 வயசுக்குள்ளே இறந்து போகிறது ஆயில் பங்கம். ஒரு 65-70 இருக்கிறாங்க, நோ ப்ராப்ளம். அப்போ யார் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் அப்படின்னும் போது அவங்களுடைய அப்பா அம்மா, அப்பா கூட பிறந்தவங்க அப்பா பெத்தாத்தா பாட்டி, அம்மா கூட பிறந்தவங்க அம்மா பெத்தாத்தா பாட்டி, இந்த நெருங்கிய உறவுகளில் வந்துட்டு 60 வயசுக்குள்ளே இறந்தவங்க இருப்பாங்க. 3 வயசு 5 வயசு 17 வயசு 32 45 60 வயசுக்குள்ளே. இது வந்து அற்பாயில்னு சொல்லுவோம். அப்போ ஆயில் காரகன் சனி சம்மந்தப்படுறாரு. அப்போ சனின்னா ஆயில் காரகன் 1. 2வது தொழில் காரகனும் சனி தான். அப்போ இவர்களுக்கு நிரந்தரமான வேலை தொழில் அமையாது. ஏன்னா போன ஜென்மத்தில் இவர்கள் வந்து வேலை தொழிலுக்கு வந்து துரோகம் செய்தவர்கள், ஏமாற்றியவர்கள் பேர். வேலை செய்யாமல், வேலைக்கு போகாமல், சொந்தமாக தொழில் செய்யாமல் ஏதோ ஒரு வகையில் சும்மாவே வந்து உட்காந்துட்டு இருந்தவங்க. இந்த ஜென்மத்தில் இவர்களுக்கு வேலை தொழில் மட்டும்தான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். அவர்களுக்கு வேலை தொழில் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்யணும்? ஃபஸ்ட் வந்து ஆயில் காரகன் சனின்னு சொன்னோம், தொழில் காரகன் சனின்னு சொன்னோம். அப்போது சனி என்றால் ஒரு கால் அங்கீனம் கொண்டவர் சனி பகவான். அப்போ காலில் செய்கிறது வந்து டெய்லர் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ அந்த வீட்டில் வந்துட்டு டெய்லரிங்கும் சம்மந்தப்படும், வடமேற்கு சம்மந்தப்பட்டது. அப்போது டெய்லரிங்கும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ டெய்லரிங் வந்தாலே அந்த இடத்துல நோய் எதிரி கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். நோய் அப்படின்னா உடலாக பிரச்சனை. வீட்டில் ஒருத்தர் வந்து அடிக்கடி வந்து உடலாக பிரச்சனையோடு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறது, மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறது. எதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் சுற்றி இருக்கிறவங்களாம் எதிரிகள் ஆகிடுவாங்க. கடன் எவ்வளோ சம்பாதிச்சாலே அவங்க வந்துட்டு வளர்ச்சி அடைய மாட்டாங்க. கடன் அப்படின்ற ஒரு சூழல்லே இருப்பாங்க. அப்போது சுவாதி நட்சத்திரம் வந்தாலே அந்த இடத்துல சனி சம்மந்தப்படுறதால சனி பகவான் ஒரு கால் அங்கீனம் கொண்டவர். அப்போ காலில் மிதிக்கிற டெய்லர் மிஷின் அந்த வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ டெய்லரிங் கற்றுக்கூடாது, டெய்லர் மிஷின் அந்த வீட்டில் வரக்கூடாது. ஏற்கனவே இருக்குதுன்னா அதை எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வளர்ச்சி என்பது உண்டு. 1. 2வது விஷயம் வந்துட்டு அற்பாயில் சொன்னேன். அப்போ எப்போவுமே அந்த வீட்டில் வந்து நாய் வளர்த்துட்டே இருக்கணும். அதான் வளர்த்தா இறந்துரும் இல்லை ஓடிடுங்கிறீங்களே, அப்புறம் ஏன் வளர்க்கணும்னா, வளர்த்தா அது இறந்துரும் இல்லை ஓடிடும், மறுபடியும் நாய்க்குட்டி கொண்டாந்து விடுங்க. ஏன்னா அது இறந்துருச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை. நாய் இல்லைன்னா இவங்களுக்கு
அந்த ஆயில் பிரச்சனைன்றது வரும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 60 தாண்டிட்டா ஒன்றும் தொந்தரவு இல்லை. அப்போ நாய் இருந்துச்சுன்னா அது இறந்துரும் இல்லை ஓடிடும். நம்மளுக்கு வர பாதிப்பு அது எடுத்துக்கும், நம்மளுக்கு பாதிப்பு வராது. அப்போ எப்பவுமே நாய் வளர்க்கணும். ஆனால் இறந்துரும் 3 மாதம் 6 மாதத்தில் ஓடிடும், திரும்ப கொண்டாந்து விடுங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க ஒரு 25 வயசுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேலை தொழில் அப்படின்ற ஒரு சூழலில் போகும்போது இவங்க செருப்பு வந்து 1 வருஷம் போடுவாங்க. செருப்பு எடுத்தால் 1 வருஷம் போடுவாங்க. செக் பண்ணி பாருங்கள். செருப்பு வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றணும். ஒன்று. ரெண்டாவது, ப்ரைவேட் வேலையும் சொந்த தொழிலும் உங்களுக்கு அமையாது. ப்ரைவேட் வேலைக்கு போனாங்கன்னா விட்டுட்டு வந்துடுவாங்க. சார் எனக்கு வேலை பிடிக்கல, சம்பளம் பத்தலை, அந்த மாதிரி நிரந்தரமான வேலை இருக்காது. ரெண்டாவது, சொந்த தொழில் செய்கிறாங்க. வேலை போனோம் சார், 3 இடம் 4 இடம் போனோம், எங்கேயுமே செட் ஆகலை, நான் சொந்தமாக தொழில் செய்கிறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா சொந்த தொழில் செஞ்சால் லாஸ் ஆகிடும். அப்போ ப்ரைவேட் வேலையில் சொந்த தொழில் இல்லை. அப்போ என்ன செய்கிறது? ஒன்று அரசு வேலை வாங்கணும் அல்லது வெளிநாடு போயிடணும். ஒன்று கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலை வாங்கணும் அல்லது வெளிநாடு போயிடணும். ப்ரைவேட் வேலையும் சொந்த தொழில் ஆகாது. இல்லை சார் நான் ப்ரைவேட் வேலைக்கு போனால் செட் ஆகலை, சொந்த தொழில் செஞ்சால் அது லாஸு, கவர்மெண்ட் வேலை வாங்க முடியாது, வெளிநாடும் போக முடியாது, நான் என்ன செய்யலாம் அப்படின்னும் போது அப்போ நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான தொழில் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ நிரந்தரம் இல்லாத வேலை, நிரந்தரம் இல்லாத தொழிலை செய்யலாம். அது என்ன சார் நிரந்தரம் இல்லாத வேலை அப்படின்னா சுற்றுற மாதிரியான வேலை, மார்க்கெட்டிங் சுற்றுற வேலை, அது நிரந்தரம் இல்லை, சுற்றுற வேலை ஓகே. ரெண்டாவது, சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா பழைய இரும்பு ஸ்கிராப்பு சுற்றுற மாதிரியான தொழில் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டு இல்லாட்டி பழைய இரும்பு ஸ்கிராப்ன்றதை எடுத்து செய்யலாம். அப்போ இதை செய்யும்போது இவங்க வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ ப்ரைவேட் வேலை ஆகாது, சொந்த தொழில் ஆகாது, அரசு வேலை வாங்கணும் அல்லது வெளிநாடு போயிடணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டிங் சுற்றுற மாதிரியான வேலை, சுற்றுற மாதிரியான தொழில் செய்கிறது நல்லது. பழைய இரும்பு ஸ்கிராப் ஓகே. அதே போல் இவங்க வண்டி வாகனம் ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் செகண்ட்ஸில் எடுக்கிறது நல்லது. புதிய வண்டி வாகனம் இவர்களுக்கு செட் ஆகாது. அப்போ செருப்பு வந்து 1 வருஷம் போடுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு டைம் செருப்பு மாற்றணும். வீட்டில் நாய் வளர்க்கணும். காலபைரவரை அடிக்கடி வழிபட்டு வரணும். இவங்க குடும்பத்தில் வந்துட்டு ஆயில் இஷ்யூ உண்டு. அதனால் காலபைரவரை அடிக்கடி வழிபட்டு வரும்போது காலபைரவர்கிட்ட போயிட்டு நான் இடம் வாங்கணும், வீடு கட்டணுன்ட்டெல்லாம் வழிபடக்கூடாது. காலபைரவர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆயில் நல்லா இருக்கணும், வேலை தொழில் நல்லா இருக்கணும், அதை மட்டும் தான் வேண்டிக்கணும். ஸோ காலபைரவர் வழிபட்டுவாங்க. டெய்லர் மிஷின் வேண்டாம், டெய்லர் சம்மந்தப்படும். இவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காகவே பிறப்பெடுத்த ஒரு ஜாதகம். அப்போ கஷ்டம்னா என்னென்னா இவங்க வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களும் சொன்னாங்கன்னா அதுதான் கஷ்டம். அப்போ ஜோதிட ரீதியாக ஜாதகத்தை உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் மேலும் விதி கதி மதின்ற 3 விஷயம் உண்டு. நான் வந்துட்டு சுவாதி நட்சத்திரம் அந்த மதின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் விதி கதியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை தொழிலை இவர்களை அமைத்து கொள்ளும்போது இவர்கள் வந்து நல்ல ஒரு உச்சத்தை அடைவார்கள். பேசிக்காகவே வந்து அரசு வேலை வாங்குறது வெளிநாடு போகிறது நல்லது. அதில் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்து அரசு வேலையாக இருந்தால் ஓகே. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நாய் வளர்க்கணும், காலபைரவர் வழிபட்டு வரணும். இதை மட்டும் செய்யும்போது இவங்க வந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வடைவார்கள். ஸோ சுவாதி நட்சத்திரம் காலதாமதமாக ஜெயிக்கிற நட்சத்திரம். அதனால் இவர்களுக்கு நிரந்தரமான வேலையும் தொழிலும் அமையாததால் இவங்களுக்கு திருமணமும் லேட் ஆகிட்டே போகும். 31 வயதில் திருமணம் அப்படின்றது வரும். 27 பண்ணுறோம், 29 பண்ணுறோம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் பண்ண முடியாது. ஏன்னா போகிற இடத்துல எல்லாம் என்ன வேலை, என்ன தொழில், என்ன சம்பளம், அதுலேயே இவங்க அடிபட்டு போயிடுவாங்க. அதனால் காலதாமதமாக இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் லேட்டாக நடக்கும். சனின்னா ஸ்லோ மூவிங் பிளானட், அதாவது எல்லாமே மந்தம், தாமதம், லேட்டுன்னு பேர். அப்போது 31 வயதில் திருமணம் வரும். பயப்பட வேண்டாம். 29 ஆயிடுச்சு 30 ஆயிடுச்சு கல்யாணம் ஆளுன்றது வேண்டாம். 31 திருமணம்ன்றது கூடி வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.